ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க. இவங்க பேர் ரேவதி. இவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 9ஆம் தேதியிலிருந்து காணாமல் போயிட்டு இருக்காரு. அன்னையிலிருந்து இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வந்து கேவி குப்பை காவல்துறையில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த காப்பியை நான் வைக்கிறேன். மார்ச் 9ஆம் தேதி காணாமல் போயிட்டாங்க இல்லம்மா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடியிலேருந்து குடியாத்த வர வழியில் பார்த்தீங்கன்னா பெல்லாந்திப்பட்டு கிராமத்துலேருந்து வந்திருக்காங்க. அப்பாவை காணாமல் போயிட்டுன்னு பாவம் அவருக்கு வந்து 3 பொன் பசங்க. இதில் வந்து கடைசி பொண்ணு இவங்க. அப்பாவை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்காங்க. என்னைக்குமா காணாமல் போனார் அப்பா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அவங்க காலையில் 6 மணிலேருந்து ஆமாம். நீங்கள் எங்கெங்கெல்லாம் தேடி பார்த்தீங்க? கேவிக்குப்பம், குடியாத்தம், பரதுராமி, சித்தூர், திருப்பதி வரைக்கும். அதாவது ஒரு பெண்ணா இருந்து எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துருக்காங்க. திருப்பதி வரைக்கும் கூட போய் தேடி பார்த்துருக்காங்க. அங்கே யாராவது இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் போய் தேடி பார்த்துருக்காங்க. ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கே கூட. ஏன்னா ஒரு ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, பாவம் பெண் பசங்க அவ்வளோ தொலைவு போய் தேடி பார்த்துருக்காங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி உங்கள் பாதங்களில் தொட்டி வணங்கி கேட்குறேன். எப்போவுமே இது போல் வீடியோக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க. நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இந்த வீடியோவும் நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். அவங்க எல்லாமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா டி முருகேசன் இல்லையா? 65 வயசுமா. அவருக்கு அதான் பிரச்சனை, வாய் பேச வராது, லைட்டாக காது கேட்காது. நீங்கள் சைகை மூலம் எதனா கேட்டிங்கன்னா வந்து ஆன்சர் கொடுத்துருவாரு. அவருடைய ஃபோட்டோவை நான் இதில் ஆட் பண்ணுறேன். சார் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஊமை சார். அவங்க பேச மாட்டாங்க. அவங்கள தேடி நாங்கள் ஃபேமிலியாக தெரியும் சார். எங்கள் அம்மாவும் போகணும், அவங்களும் போக முடியாது. நாங்கள் 3 பொட்ட பசங்க சார். எங்கள் அத்தை இவங்களோட தான் நாங்கள் எல்லாம் தேடிட்டு இருக்கோம். சொந்த பந்தமெல்லாம் தேடி இருக்குது சார். சித்தூர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். அங்கே நடப்பாத வழியாக பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்களா இருந்தாங்க. அவங்க கூட போயிட்டு தான் சொன்னாங்க. அதுவும் தேடி நாங்கள் போயிட்டு வந்தோம். அங்கேயும் கிடைக்கல சார். லாஸ்ட்டில் இவங்க மூலிமா கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் கண்டிப்பாக இவங்களை தேடி வந்திருக்கோம் சார். பாவம் அவங்களுடைய அழுவுறது வந்து எனக்கே கண் கலங்குது. ஆம்பளை பசங்க இல்லாமல் பெண் பசங்கள் இருக்காங்க. உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். எப்பவும் போல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவர் வழியில் எங்காவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் கொடுத்துருக்க இந்த நம்பர் கால் பண்ணி அவருடைய அப்பாவை இவங்ககிட்ட நம்ம ஒப்படைக்கணும். அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பாதங்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே, ப்ளீஸ்.